கிரகணத்தை பற்றி பேச வந்துள்ளோம். சூரியனுக்கும் புவிக்கும் இடையே சந்திரன் சுற்றி வரும்போது சூரிய கிரகணம் திகழ்கிறது. சூரிய கிரகணத்தின் போது சந்திரனின் நிழலானது புவியின் மேல் படத்தில் ஏவில் விழுகிறது. எனவே ஏ என்ற பகுதியில் இருப்பவர்களால் சூரியனை பகுதியாக காண இயலாது. இதுவே சூரிய கிரகணம் என அழைக்கப்படுகிறது. அதுபோன்று புவியின் பி மற்றும் சி என்ற பகுதியில் இருப்பவர்களால் சூரியனை பகுதியாக காண இயலும். இதுதான் சூரிய கிரகணம். அனைவருக்கும் வணக்கம். சந்திர கிரகணம் பற்றி பேச வந்துள்ளேன். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே புவியானது இருக்கும்போது சந்திர கிரகணம் திகழ்கிறது. சூரியனிடமிருந்து ஒளியானது சந்திரனின் மேல் விழுகிறது. இதனால் புவியில் இருப்பவர்களுக்கும் சந்திரனை முழுவதுமாகவோ பகுதியாகவோ காண இயலாது. இதுவே சந்திர கிரகணம் எனப்படுகிறது.